பாருங்க, இஸ்ரேல் நாட்டுக்கு பல அரசர்கள் இருந்தாங்க. இஸ்ரேல் நாட்டுக்கு பல அரசர்கள் இருந்தாங்க. அவருடைய பெயர்கள் யாருக்கு தெரியும்? ஒரு சில பேர் தெரியுமா? இஸ்ரேல ஆண்ட அரசர்களுடைய பேர் சொல்லாங்களா? யாராவது சொல்றீங்களா? யாரு இஸ்ரேல் ஆட்சி இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் இஸ்ரேலுடைய அரசர் யாரு? சவுல். இரண்டாவது யார் வந்தாங்க? தாவீது. மூன்றாவது சாலமான். இப்படியே வரும்போது ஆகாபு, எல்லா அரசர்கள் வராங்க. அப்புறம் யூதாவை ஆட்சி செய்தான். யூதா இஸ்ரேல இவங்க அண்ணன் தம்பிங்க தான் இல்லை. இவங்க எல்லாம் வந்து பங்காளிங்க வரும். இங்க பாருங்க, இன்னைக்கு செய்தி வந்து நம்ம கொஞ்சம், அதாவது சொல்லுவாங்க மாரல் ஆஃப் த ஸ்டோரி. மாரல் ஆஃப் த ஸ்டோரி இங்கிலீஷ் அப்படிதான் சொல்லுவாங்க, மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த கதனுடைய சாராம்சம் என்ன? நாபோது இஸ்ரேலின் இஸ்ரேலனாகிய ஒரு நாபோது என்று ஒருவனை வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சொந்தமான திராட்சை தோட்டம் இருந்தது. அது யாருடைய வீட்டு வாயில் அருகில் இருந்தது? அரசன் ஆகாபுடைய வீட்டு வாயில் அருகே அந்த தோட்டம் இருந்துச்சுங்க. அந்த தோட்டத்தை இந்த ஆகாப் அரசன் போய் கேட்கிறான், இந்த தோட்டம் எனக்கு கொடுத்துடுங்க, நான் காய்கறி தோட்டம் போடணும்ட்டு இந்த அரசர் கேட்கிறாரு. அப்போ இந்த நாபாது என்ன சொல்றாரு, இது என்னுடைய மூதாதையருக்கு சொத்து, இது நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், என்ன ஆண்டவர் காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா? இந்த ஆகாப் என்ன பண்றாருங்க, ரொம்ப வருத்தத்தோட, அரசர் ராஜா இல்லைங்களா, அரசர் இல்லையா, ரொம்ப வருத்தத்தோட இவர் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு படுத்து கவுந்துச்சு படுத்து ரொம்ப வருத்தமா படுத்துக்கிறாரு, தூங்குறாரு. தூங்குறது போல பாசம் வருத்துறாரு. அவருடைய மனைவி, அவருடைய பெயர் ஈசாபேல். அப்புறம் படிக்கலாம், அதை அப்படியே சொல்லிட்டு போறோம். அவருடைய மனைவி ஈசாபேல். பிரதர் கேட்டுக்கிறீங்களா? பிரதர் கேள்வி உங்களுக்கு கூட தான் கேட்குவேன். பிரைஸ் ஈசாபேல் அவங்க மனைவி என்ன கேட்கிறாங்க, ஏங்க வருத்தத்தோட இருக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்ல இந்த மாதிரி நாபோது கூடிய திராட்சை தோட்டத்தை நான் கேட்டேன், அவர் வந்து கொடுக்க மாட்டேன், என்னுடைய மூதாதையர் சொத்தை நான் கொடுக்க மாட்டேன், ஆண்டவர் என்னை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு, எனக்கு வருத்தமா இருக்கு. அவ்வளவுதானங்க, நீங்க நிம்மதியா தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆட்களை, அதாவது பொய்யான சாட்சி சொல்ற ஆட்களை ஏவி விட்டு அவருக்கு ஒரு பஞ்சாயத்து, அவரை தீர்ப்புக்கு வர சொல்லி, அந்த இரண்டு மனிதர்கள் இழி மனிதர்கள், பைபிள இழி மனிதர்கள் என்று வரும். அந்த இரண்டு இழி மனிதர்கள் என்ன பண்றாங்க, பொய்யான சாட்சியை சொல்லி ஆண்டவருக்கும் அரசருக்கும் எதிராக இவன் பேசினதை நாங்க பார்த்தோம் அப்படின்ட்டு அவர் மேல பொய் குற்றத்தை சுமத்தி அவர் என்ன பண்றாங்க, கல்லுல அடிச்சு ரத்தம் சிந்தி அவர் இறந்து போனார். அவர் இறந்து போன உடனே அவனுடைய மனைவி என்ன பண்றாங்க, ஆகாபுக்கு, யாருடைய இஸ்ரேலுக்கு அரசனை இவர் ஆகாபுக்கு, இப்போ நீ போய் அந்த சொத்தை உன்னுடைய சொந்த சொத்தா மாத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் விடியற் காலையில எழுந்து அந்த சொத்தை தன் கைவசமாக்கி கொள்ள போறாரு. கேக்குறீங்களா? எல்லாருக்கும் கவனம் இங்க இருக்குதுங்களா? அந்த சொத்தை தன் வசமாக்கி கொண்டு இவர் போகும்போது ஆண்டவர் எலியாவை கூப்பிட்டு, ஆகாபுன்றவன் நாபோதின் சொத்தை தன்னுடைய சொத்தா மாட்டிக்க போறான், அவன் எப்படி ரத்தம் சிந்தினானோ அதே போல ஆகாபுடைய ரத்தமும் சிந்தும், நாய்கள் ரத்தம் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்ட்டு சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நீதி உள்ளவர் பாருங்க. யாரா இரு, நீ எப்பேற்பட்டனா இரு, ஆண்டவருக்கு விரோதமான மக்களுக்கு ஏதாவது தீங்கு செய்தா ஆண்டவர் பார்த்துன்னு சும்மாவே இருக்க மாட்டார். அப்போ எலியா எதிர்கொண்டு சொல்லி, ஆண்டவர் உன்னையும் உன்னுடைய வம்சத்தையும் அழிச்சிடுவாரு. இந்த அதிகாரத்தை அந்த முழுமையா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கடந்து செய்திக்குள்ள போனா அப்படியே சொல்லிட்டு வரேன். ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாங்க, இந்த மாதிரி நாபோதின் ரத்தத்துக்கு பதிலாக உன்னுடைய ரத்தத்தை ஆண்டவர் ஈடு செய்வார். அப்போ ஆகாபு இது உனக்கு வெளிப்படுத்திட்டார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாபு என்ன பண்றாரு, வீட்டுக்கு வந்து கிழிஞ்ச ஆடைகளை போட்டுக்கின்னு தன்னையே தாழ்த்தி கொண்டு என்ன பண்றாரு, தன்னையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் சரணடைகிறார்.
இப்படி தாழ்த்தி கொண்டு சரணடையும் போது அண்ணா என்ன பண்ணுவார் ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு கோபம் வந்த ஆண்டவர் பாருங்க. ஆண்டவர் பாருங்க எப்படி இருக்கிறாரு, பயங்கரமான கோபம் ஆத்திரப்பட்ட ஆண்டவர் எல்லையோ போயிட்டு கூட போய் வந்து சாபத்தை சொல்லிட்டு வா, இந்த இறைவா கூட சொல்லிட்டு வா சொன்ன ஆண்டவர் உடனே மனதை மாற்றிக்கொள்கிறார். பிரைஸ். ஆகாபு பாத்தியா தன்னையே தாழ்த்தி கொண்டான். ஆகவே அவன் வாழ்ட்டான், அவனுக்கு கொடுக்க வேண்டியதான் அவனுக்கு கொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா பிறகு மறுபடியும் என்ன நடக்குதுன்னா படிக்கலாம். 22வது அதிகாரம் எடுத்துருந்தோம். சரி, அது 29, 21, 29 படிச்சிடுங்க. 21, 29 படிங்க. என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டா என்றோ, பாருங்க அவருக்கு கொடுக்கிற சாபம் எங்க போயிடுச்சு. சரி, மகன் வந்து முட்டி போட்டு எனக்கு ஏன்பா கொடுக்குற இந்த பிரச்சனை கேட்டா என்ன பண்ணுவாரு? அதாவது ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. இங்கதான் நம்ம கொஞ்சம் தீங்க ஆலோசிக்கிறோம். கடவுள் தந்தையின் குற்றங்களை பிள்ளை மேல் சுமத்துறாரு, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா தன் தந்தை செய்யற பாவத்தை பிள்ளைக்கு கொடுத்துட்டா அந்த பிள்ளைக்கு அந்த வழி தெரியாத தந்தைக்கு மட்டும்தான், தந்தைக்கும் தாய்க்கும் அந்த வழி தெரியும். புரியுதுங்களா? அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அதனுடைய பத்தி கவலை இல்லைன்னா அப்பா இருக்கிறாரு அம்மா இருக்கிறாரு தெரிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். ஆனா வாழ்நாள் முழுக்க தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து தந்தை என்ன பண்ணுவான், ஏங்கி தன்னுடைய பாவத்தின் மித்தம் தான் அது வந்திருக்குன்னு தெரியாமே இருப்பாங்க. அந்த பாவத்தை அறிக்கையிட்டு தன் பிள்ளைகளுக்காக அவன் மனம் வரைங்கி இந்த சாக்குடை உடைத்து உண்ணா நோன்பு இருந்து மன்றாடுவது போல அவங்களும் மன்றாடினால் அந்த பிள்ளைக்கு வாழ்வு தரும், அந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுப்பார் ஆண்டவர். பிள்ளையின் மீது சுமத்துகின்ற அந்த தண்டனை கூட ஆண்டவர் மாத்திடுவாருங்க. ஏன்னா கடவுள் இல்லைங்களா, அவர் மனம் மாறினா போதுங்க. அவர் ரொம்ப இனிமையானவர், அன்பு மிக்கவர். இந்த கடவுளை நம்ம பத்தி நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுல உணர்றதும் இல்லை, நம்ம ஆண்டவரை புரிஞ்சுக்கிறதும் இல்லை, உணர்றதும் இல்லை. இப்படிதான் போயிட்டு இருக்குது. பிரைஸ் லார்ட். இங்க இந்த மாதிரி மன்னிப்பு பாத்தியா, என்னுடைய ஆகாவை பாத்தியா, அதே பெருமையா பேசுற. சொன்னவர் தான் அவர் தான், அடிக்கிறதும் அவர் தான், கட்டு போறதும் அவர் தான், கிள்ளுறதும் அவர் தான், தொட்டில ஆட்டுறதும் அவர் தான். பிரைஸ் லார்ட். குழந்தை கிள்றதும் ஆண்டவர் தான், அழுந்த தொட்டிலாம் ஆட்டி விட்டு சமாதானமும் படுத்திடுவார். பிரைஸ் லார்ட். பாருங்க, இறைவாக்கினர் மீட்க ஆகாபை கண்டித்தல். பாருங்க, 3 ஆண்டுகளாக சிரியர் படையிருக்கும் இஸ்ரேலுக்கும் 3 ஆண்டுகள் சண்டை இல்லாம இருக்குது, சமாதானமா போயிருக்கு. அப்போ ஆகாபுடைய சகோதரர் யூதா வராரு. பிரைஸ் லார்ட். யூதா அரசன். அவரு வந்து ஒரு பேர் நாம யோசபாத். பிரைஸ் லார்ட். அவர் வந்து 3 ஆண்டுகள் எந்த ஒரு சமாதானமா போயிருக்கு. நம்முடைய ஊரான இலாக்கீசு மன்னிக்கணும், ராமேத்து கிளையாது, இது நம்முடைய நிலைமை. ராமோது கிளையாது சிறியர் ஆட்சி செய்கிறாங்க. அதை நம்ம கைப்பற்றதுக்கு நம்ம எதுவுமே முயற்சி எடுக்கலையே. இதுக்கு முன்பு சிறியர் தான் அதை கைப்பற்றி ஆட்சி செய்திருக்காங்க. இவங்க கிட்ட தான் அவங்க பிடிங்கிட்டு போனாங்க. திரும்ப மறுபடியும் இவங்க வந்து பிளான் பண்றாங்க, நம்மளுடைய நகரத்தை நம்ம திரும்ப எடுத்துன்னு வரணும், என்ன பண்ணோம். அப்போ இந்த யூதா அரசர் யோசா பார்த்து ஒரு ஆலோசனை கொடுக்குறாருங்க. நீ இப்ப நம்ம வீட்டுல கூட ஏதாவது செய்யணும்னாக்கா குறி கேட்கலாமா, இது செய்தா நடக்குமா, பாக்குறோம் இல்லைங்களா? பாக்குறாங்க, நிறைய பேர் பாக்குறாங்க, நிறைய பேர். பிரைஸ்ல எல்லாமே வந்து நம்ம இந்திய நாடு முழுவதும் ஆண்டவரை அறியாத பிற இனத்தவர் தான் நம்மெல்லாம். நம்மளுடைய முன்னோர்கள் எப்போ தோமையார் வந்து இந்திய நாட்டிற்குள் வந்தாரோ, தோமாஸ் ஆண்டவருடைய சீடர்,
நான் உன்னுடைய இதயத்திலையும் உன்னுடைய விழாவையும் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்து, அப்போ அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணி உலகம் முழுவதும் சாட்சியா செல்வன்ட்டு நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். என்னுடைய பெயர் கொண்ட சோமையன், அவருடைய பெயர் தான் பிரைஸ். அவர் வந்தது, கிறிஸ்துவம் வளர்ந்தது, அந்த கிறிஸ்துவத்தை அழிச்சாங்க. சோமையார் ஈட்டியில குடிச்ச ரத்த சாட்சியா மரித்தாரு. சவேரியார் வந்தாரு. அநேகர் புனிதர்கள் இந்த பூமியில, புனித பூமியில அநேகர் தோன்றி கிறிஸ்துவத்தை பரப்பினார். கிறிஸ்துவத்தை பரப்பினார். கரங்களை ஒரு வடி தட்டலாமா? கிறிஸ்துவத்தை இல்லைன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருந்திருப்போம்? இயேசு கிறிஸ்து யாரென்று அறியாமலேயே மரித்து போயிருப்போம். நம்ம மரித்து போய்தான் மறுபடியும் ஆண்டவர் இன்னொரு பிறந்து பாதாளத்துக்கு மறுபடியும் போயிட்டு பாதாளத்தை இறங்கி நான் தான் ஆண்டவர்ன்ட்டு நமக்கும் வந்து பேசியிருப்பார். அது நடக்கக்கூடாதுன்றதுதான், இயேசு மறுபடியும் பிறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியர்களாகிய நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியர், எல்லா பக்கமும் ஊழியர்கள் போய் இயேசு கிறிஸ்து யார் என்று அவருடைய அன்பை பற்றி தெரு ஊழியம். ஆலயத்துல பேசுறதுக்கு வாய்ப்பில்லை என்றாலும் தெருவிலே ஊழியம் செய்கிறார்கள் ஊழியர். நமக்கு கடவுள் இந்த பெரிய ஒரு வரப்பிரசாதமாக ஆலயத்திலே செய்தி கொடுக்க ஆண்டவர் ஆசீர்வதித்தரலாம். அல்லேலூயா. பாருங்க, இவர் என்ன பண்றாரு? யோசாபாத்து ஆகாபுக்கு சொல்றாரு, ராமத்து கிளையாது நம்மளுடையது இல்லையா, சிறியர்கிட்ட இருக்குது, கேக்குறீங்களா? சிறியருக்கு படையிட்ட இருக்குது, சிறியர்கிட்ட நம்ம போர் பண்ணி அதை வெற்றி எடுக்கணும். நீ போயிட்டு யாராவது இறைவாக்கினர்கள் யாராவது கேட்டு நம்ம வாருக்கு போலாமா கேளுனாக்கா, அப்ப இவர் என்ன பண்றாரு? எடுத்துங்க, தொடக்க அரசர் 22 5 இருந்து படிங்க. அப்பொழுது ஏறக்குறைய 400 பொய் வாக்கினரை கூட்டுவதை செய்து அவர்களை நோக்கி, நான் ராமோத்து கிளையாதின் மீது போரிட போகலாமா கூடாதா? ஆமா, போகலாம். கைகளில் ஆண்டவர் அதை ஒப்புவிப்பார் என்றார். பாருங்க, 400 பேரு பொய் இறைவாக்கினர்கிட்ட போயிட்டான். பொய் இறைவாக்கினர்னா தெரியுங்களா? பொய் இறைவாக்கினர் பொய் பேசுறது. உண்மையான இறைவாக்கினர், உண்மையான ஊழியர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அந்த உண்மையான இறைவாக்கினர்கிட்ட போறதுக்கு பதிலா ஒருத்த வந்து சொல்லிட்டு 400 பேர் இருக்கிறாங்க, நம்ம ஆளும் கூட அப்படிதான் பண்றாங்க. உண்மையான தேவன் கிட்ட, உண்மையான கடவுள்கிட்ட நம்ம வரத்தை விட்டு, இவர் ஆண்டவர் ஆல்ரெடி மன்னிச்சுட்டாரு. யார மன்னிச்சிட்டாரு? ஆகாப மன்னிச்சிட்டாரோ? ஐயோ, என் புள்ள மனம் மாறிட்டான், அவனுக்கு வர தண்டனை அவன் பிள்ளை மேல வச்சிருந்தான் விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் பிள்ளை மேல கூட வர வைக்க மாட்டாரு, மனம் மாற்றி கொள்ளுவார். பைபிள்லயே அப்பப்போ போடுறது. அவரு சினம் கொள்வதில் தாமத முடியும், பேரன்பு மிக்கவர், கோபம் பண்ண மாட்டாராம், ரொம்ப பேரன்பு மிக்கவர். இங்க என்ன பண்ணிட்டாங்க? இங்கோ நானு சிறியர் மேல போர் எடுக்கணும், வார் பண்ணோம், அதனால நான் போனா வெற்றி அடைவேனான்ட்டு 400 பொய் இறைவாக்கினருக்கு பேசணும்னு 400 பேரும் நீங்க போயிட்டு வெற்றி வின் பண்ணலாம், ஜெயிச்சுட்டு வரலாம், உங்க பக்கம் ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, அதுல ஒருத்தன் 16வது வசனம் படிங்க. கெனாவின் மகன், கெனானியாவின் மகன், 11வது வசனம் படிங்க. கெனானாவின் மகன் சிதேக்கியா இரும்பு கொம்புகளை செய்து, பாருங்க அவன் என்ன சொல்றாரு, ஒரு கம்பியை செய்து இந்த கம்பியை கொடுத்துட்டு, இந்த கம்பியை நீ அவங்களை குத்தி கீறி கிழிச்சு போட்டுருவ, நீ தான் வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு? எல்லா பொய் இறைவாக்கினரும் ஆகாபுக்கு வெற்றி கிடைக்குது, உங்களுக்கு தான் ஜெயம், நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, எல்லாரும் வாக்கு கொடுக்கறாங்க, பொய் இறைவாக்கு உரைக்கிறாங்க. ராமது கிளையாதை தாக்குவீர், வெற்றி கொள்வீர், ஏனெனில் அரசராகி உன் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்புவிப்பார். இப்ப என்ன ஆயிடுச்சு? ஆகாபுக்கு 400 பேர் சொன்ன உடனே கொஞ்சம் ரொம்ப தைரியம் அதிகமாயிடுச்சு.
அதிகமான தைரியம் கெட்டு போச்சு. இப்ப அவர் வாருக்கு போனோம். ஆனா அங்க ஒரு சின்ன ஒரு மைல்டா அவருக்கு ஒரு ஆலோசனை. அவ மீகாயாவை அழைக்க சென்று தூதனை அவருடைய இதோ இறைவாக்கினாலே ஒரே வாய்ப்போட அரசருக்கு உகந்தாக இறைவாக்கு உரைத்துக் கொண்டிருக்கும். இப்போ இவர் என்ன சொல்றாரு, மீகா என்ற இறைவாக்கினர் அழைத்து வரும்படியாக ஒரு இஸ்ரேல ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார் இல்லையா, மீகாவை கூட்டுவாங்க, அவங்க கிட்ட நான் கேட்டுட்டு நான் சண்டைக்கு போனோம் அப்படின்னு போது அந்த தூது சொல்றதுக்கு போனா பாருங்க, இந்த மீகா அந்த தூதுவன் மீகா கிட்ட சொல்றாரு, 400 பேரை வந்து ஆண்டவருக்கு சப்போர்ட்டாவே பேசியிருக்கிறாங்க. அது அரசருக்கு ஜெயம் உண்டாகும்படியாக பேசுறாங்க. நீ ஏதாவது மாத்தி சொல்லிட போற, ஆண்டவர் எப்பயுமே எனக்கு அவன் ஆப்போசிட்டாவே பேசுவான், அவனை போய் கூப்பிட்டு கேட்கணும், நீ வந்து அரசருக்கு உகுந்தபடியே பேசிட்டு நீ வந்துடு அப்படின்ட்டு மீகாயா சொல்ற. மீகாயா வராரு. மீகாயா வந்துட்டு ஆகாபு போது ஆண்டவர் உனக்கு வெற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஆகாபு, நீ கடவுள் மேல உண்மையா பேசு, கடவுள் ஆணைப்படி உண்மையை பேசு, அவ பேசுறத சந்தேகம் இருக்குது, நீ உண்மையை பேசு அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு படிக்கலாமா? படிங்க. படிங்க படிங்க. அதற்கு அவர் இஸ்ரேல் அனைவரும் ஆயன் இல்ல ஆடு, படிங்க கீழே வாங்க அப்படியே. என்று உம்மிடம் நான் கூறவில்லையா என்றான். பாருங்க, அங்க ஒரு இது நடக்குது, நீ உண்மையை மட்டும் சொல்லும் போது இஸ்ரேல் மக்கள் வந்து ஆயன் இல்ல ஆடுகளை போல நான் பார்த்தேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் ஒரு காட்சி பார்க்கிறாரு மீகா. அந்த மீகா காட்சி பார்த்துட்டு என்ன நடக்குது, இது இந்த மாதிரி பொய் இறைவாக்கெல்லாம் இங்க கூடும் போது ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் சபையை கூட்டிட்டாராங்க, மேல பரலோகத்தை சபையை கூட்டிட்டாரு. என்னடா இவனை மன்னிச்சு விட்டேன், ஆனா என்ன நோக்கி இவன் மன்றாடாம இவன் ஒரு பொய் உரைக்கும் பொய் பேசுகின்ற இறைவாக்கினர்களை அழைக்கிறானே, அவங்களை கூப்பிட்டு இவன் வெற்றி கொள்வானா இல்லையான்ட்டு பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்க ஒரு சபையை ஏற்படுத்தி அந்த சபையில பேசுறாங்க. அதை படிக்கலாம். 19வது இறைவார்த்தை படிங்க. மீகாயா மீண்டும் கூறியது, பாருங்க, ஆண்டவர் தம் அரியணையில் வீற்றிருக்க கண்டேன். அவர் பாக்குறாரு, அவருக்கு வந்து ஆண்டவருடைய சிம்மாசனம் உட்காந்துக்கிறத பாக்குறாரு, அவருக்கு வெளியாவது. படிங்க. வானக படைத்திரள், படிங்கம்மா. வானக படைத்திரள் முழுவதும் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, 21வது வசனம். இறுதியாக ஒரு ஆவி ஆண்டவர் திருமுன் வந்து நின்று, ஒரு ஆவி. இது என்ன ஆவி? யோசாபாத் நம்ம மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகளை கொண்டு வருகின்ற ஆவி. இந்த ஆவி யாரு? நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வருவான். யார் வருவான்? அலகை, சாத்தான். புரியுதுங்களா?
இவன் யாருன்னாக்கா நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகின்ற ஆவி. இவன் சாத்தான். இவன் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் அங்க போய் நின்றுட்டு நான் பண்றான் அந்த வேலையை என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான், டைம் கெச்சா போதும் அந்த மனிதனை தூக்கிடணும். அந்த மனிதனுக்கு இறக்கம் எதுவுமே கிடைக்காது. உடனே அந்த வேலை பண்றதுக்கு குறியா காத்துன்னு இருப்பான். யாரு? சாத்தான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதற்கு ஒருவன் இறுதியாக ஒரு ஆவி ஆண்டவர் திருமுன் வந்து நின்று நான் அவனை தூண்டி விடுகிறேன் என்றது. அதற்கு ஆண்டவர் அது எப்படி என்றார். அப்பொழுது அது நான் போய் அவனுடைய போலி இறைவாக்கினர் அனைவரின் வாயிலும் இருந்து கொண்டு பொய் உரைக்கும் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர் நீ அவனை ஏமாற்றி வெற்றி காண்பாய், போய் அப்படியே செய் என்றார். பிரைஸ் தி லார்ட். நம்ம யார நம்பி மோசம் போறோமோ அந்த ஆவியினாலே நம்ம மாண்டு போவோம். புரியுதுங்களா? நம்ம யாருக்கிட்ட போக கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறாரோ அவங்க கிட்டயே நம்பி நம்ம மறுபடியும் போய் அந்த நபர்கள்கிட்டயே நம்முடைய வாழ்க்கையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து பேசும்போது அந்த நபர் மூலியமா நல்லது செய்வது போலியே நமக்கு தீங்கு நடந்துவிடும். நீ நல்லா இருப்பன்ட்டு சொல்லுவாங்க, குறி சொல்லுவாங்க, உனக்கு இது நடக்கும்ட்டு சொல்லுவாங்க. பொய் உரைக்கும் ஆவிகள். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சாத்தான பர்மிஷன் கொடுத்துருவாரு. அவ என்ன விட்டுட்டான், உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன், நீ என்ன செய்யறியோ அதை நீ செய், விரைவிலேயே செய். அந்த பாயிண்ட், அந்த வார்த்தை கேட்டா போதங்க சாத்தான் அவன் கர்ஜிக்கும் சிங்கம் போல 1 யாக்கோபு 5:8 யாரை விழுங்காலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி அலைகிறான். பிரைஸ் தி லார்ட். யாரை விழுங்கலாம் என்று தேடி திரிகிறான் அழகை. அவனுடைய எண்ணமும் நோக்கமும் அப்படி இருக்கின்றது. அப்போ நான் இது பார்த்தேன். மீகா சொன்னாரு, நீ அழிஞ்சு போயிடுவ, 1000 ஆடுகளா உன்னுடைய நீ மேய்ப்பனே இருக்க மாட்டாங்க, நீ ராஜாவே இருக்க. ராஜா இல்லாத இவங்க எல்லாம் என்ன பண்ண, ஆடுங்களை எங்க விடும்? மேய்ப்பனில ஆடுங்களை என்ன போடும், என்ன எங்க சிதறி ஓடி போயிடும். நரிகளுக்கும் சிங்கங்களுக்கும் ஓநாய்களுக்கும் வேட்டையாடும். உன்னுடைய மக்கள் அப்படிதான் அழிஞ்சு போறாங்கன்னு சொல்லிட்டாரு இவரு. மீகாய் சொன்னோன்னே, நீ எப்பயுமே எனக்கு தீங்கையே சொல்றியே, நீ நல்லதே சொல்ல மாட்டியான்ட்டு இப்போதான் இவர் ஒரு பிளான் பண்றாரு, மாஸ்டர் பிளான் பண்றாரு. யாரு? நீ என்ன பிளான் தான் பண்ணுங்க. சாத்தான்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாருன்னா ஆண்டவர், முடிஞ்சு போயிடுச்சு கதை. ஊழியர்கள் ஜெபிச்சாக்கா பொழிச்சிடுவாங்க. ஊழியர்களுக்கு தெரியாம, ஊழியர்கள்ட்ட இறைவாக்கினர் ஊழியர்களை கூப்பிடாம ஜெபிக்காம வீட்டுக்கு தேவைகளை சந்திக்காம போயிட்டீங்களா, வேற யாரோ நாடி போயிட்டீங்களா, அங்க சாத்தான்னு வேலை செய்வான் வீட்டுல. புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். சாத்தான் வேலை செய்வான். அவன் நல்லது செய்யற மாதிரி தான் இருக்கும், நல்லது நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஊழியர்கள் வந்து ஜெபிப்பாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கும் எழுந்துக்குவாங்க, நல்லா நல்லா நடப்பாங்க, குணமாயிடுவாங்க. நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேருக்கு நடந்திருக்குது. ஊழியர்கள் வந்து ஜபிக்கும் போது எத்தனையோ பேர் எழும்பி நடப்புறாங்க, சுகமா வராங்க. அம்மா உடம்பு சரினாக்கா தாமஸ் ப்ரேயர் பண்ணணும், எனக்கு உடம்பு சரியில்லை அம்மா ப்ரேயர் பண்ணணும். நம்ம தான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வைக்கணும். நம்மளுடைய ஊழியர்களை தவிர்த்து வேற யாராவது போய் பார்த்து அப்போ அழகை வேலை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவான். அப்போ அவன் ஒரு தந்திரமான ஒரு வேலை செய்யறான். மீகா சொன்னது நான் தப்பிக்கணும்ட்டு அரசன் வேடத்தை யூதா ராஜாவுக்கு போட்டுறாரு. பிரைஸ் தி லார்ட். அரசர் 2 பேர், யூதா ராஜாவும் யோசாபாத்தும். இஸ்ரேல் அரசன் ஆகாப் என்ன சொல்றாரு, நீங்க என்னுடைய உடைய நீங்க போட்டுங்க, போர்க்களத்துக்கு போலாம், என்னுடைய உடைய நீங்க போட்டுங்க, நான் மாறு வேஷத்துல வரேன்னு சொல்லிட்டார். மாறு வேஷத்துல போனாக்கா இவர் சாக மாட்டாரா? சாவே சாவாரு. யூதா அரசனை பார்த்து மாறுவோட ராஜா வேஷத்தை இவன் போட்டுக்கிறதுனால, இஸ்ரேல் அரசனோட வேடம் போட்டுக்கிறதுனால அங்க வார் நடக்கும் போது, சண்டை நடக்கும் பொழுது அவன் மேல வேலும் ஈட்டி எடுத்து கொலை பண்றது வரும்போது அவன் கத்துறான், ஐயோ நான் அழிந்தேன் போது இது அரசனுடைய குரல் இல்ல, இது ராஜா இல்லைன்னு விட்டுட்டாங்க. அவனை யாரோ ஒருத்தன் அம்பு ஏறான். அவனுடைய அம்பு குறி தவறி, அவன் குறி சரியா வைக்கலையாம். பைபிள் வேதத்துல அப்படியே போட்டுக்குது. அவன் குறி தவறி அது அவனுடைய மார்புக்குள்ள புகுந்து அதிகமா ரத்தம் போகுது. யாருக்கு? ஆகாபுக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவன் தேரோட்டிய கூப்பிட்டு தேரோட்டிக்கு சொல்றாரு, நீ சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து கடந்து எனக்கு வெளியே கொண்டு போய் என்னால முடியல
அப்படின் போது அந்த இடத்த விட்டு நகர கூட முடியல, அவன் வெளியே போய் சிகிச்சை கூட எடுக்க முடியல. தேர் முழுவதும் ரத்தம் நனைந்து தேர் முழுவதும் வெளியே போறதுக்குள்ள அவரு இன்று மாலையே அவர் இறந்தார். மீகாவை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜெயில வச்சிடறாங்க கைதி. நான் வந்து இவனை பாத்துக்கிறேன், தண்ணியும் அப்பமோடு மட்டும் கொடுத்து வைன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்பயும் அவர் மீகா சொல்றாரு, நீ மறுபடியும் வரமாட்ட, நான் ஆண்டவருடைய இறைவாக்கினர் இருந்து நீங்க உணர்வீங்க. இன்னைக்கு கூட சாயந்தரம் ஆண்டவரே மழை வரக்கூடாது என்று பிரேயர் பண்ணோம். நாங்க உண்மையான ஊழியர்கள், கரங்களை தட்டலாமா? நாங்க ஜெபிக்கும் போது சாட்சி தாங்க. ஏன்னா ஆண்டவர் இப்ப இதுக்கு மேலே பேசுன்றார். வெளியே வந்த மழை போட்டு இருக்குது, வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆவியானவரே மழை வரக்கூடாது, மழை நின்று போச்சு. இது இங்க மட்டும் இல்லைங்க, நம்ம ராணி சிஸ்டர் வீட்டுல கூட, நம்ம சிஸ்டர் ராணி இல்ல, இன்னொருத்தர் கினோத்தட்டு இருக்கிறாங்க, அவங்களது வீட்டுல கூட பர்த்டே ஃபங்க்ஷன், 50 இயர்ஸ் பர்த்டே ஃபங்க்ஷன். மதியம் 2 மணிக்கு ஃபங்க்ஷன் பண்ணுங்க, ப்ரேயர் நான் தான் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என் கூட பால்ராஜ் வாசிட்டு இருக்கிறாரு. போற்றுங்கள் ஆண்டவரை பாடல் பாடிக்கொண்டிருக்கிறோம். மழை தூர அப்படியே பெரிய பெரிய மழை, கருமேகம் ஃபுல்லா மூடி இருக்குது. அங்க நிறைய பேர், நம்ம ஆலயத்துல நிறைய பேர் பெரிய பெரிய பெரியவங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் உக்காந்துட்டாங்க. சாப்பாடு எல்லாம் போட முடியுமா, மழை வருது, ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, என்ன வருதுங்க. அப்போ நம்பிக்கையின் பத்தி யோசுவாவை பத்தி சொல்லியிருந்தேன். யோசுவா எப்படி சூரியனே கிதியோனே நில், நான் வார்ல வெற்றி பெற முறை நில் என்று, நான் வார்ல ஜெயிக்கணும், இந்த வார்ல நான் ஜெயிக்கிற மட்டும் நீ நகராத, நிலவே அயலோனின் நில்லுன்னு சொன்னோன்னு அன்று நாள் முழுதும் 24 மணி நேரம், கேக்குதுங்களா நான் பேசுறது? 24 மணி நேரம் நிலவும் சூரியனும் அந்தந்த இடத்துல நினைச்சுக்கலாம். கரங்களை தட்டலாமா? யோசுவா 12வது அதிகாரம் 10 அந்த வார்த்தை வருது. அப்படியே நிக்க வச்சிட்டார் ஆண்டவர். ஒரு ஊழியனுடைய வார்த்தையை கேட்டு வானத்திலே நிக்க வச்சிட்டார். ஒரு ஊழியன் யோசுவா சொன்னோன்னு, ஊழியனுடைய வார்த்தை தரையில விழுமா சிஸ்டர்? ஊழியனுடைய வார்த்தை தரையில விழ பண்ணுவாரா? ஊழியன் வார்த்தை தரையில விழவே பண்ண மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஊழியன் ஜெபிச்சா அது நடக்கும். அப்படி அந்த மெசேஜ் கொடுத்துருக்கிறேன். இவங்க மழைய பாக்குறாங்க, வானத்தை பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்க? பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன மழை வராது. சூரியனும் நிலவையும் நிக்க வைத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சூரியனும் நிலவையும் நிக்க வைத்த ஆண்டவர் யாரோடு இருக்கிறாங்க? நம்ம கூட இருக்கிறாங்க. மழை வராதுங்கன்னு சொல்லி 4-5 செகண்டுக்குள்ள அந்த மழை காணாம போயிடுச்சு. கரங்களை தட்டலாமா? நான் அப்பப்போ தோமையார் போல, என்னுடைய சீடர் தோமையார் போல, இது ஒரு வாட்டி மட்டும் நான் சொல்றது நீங்க கேட்டீங்களா, எனக்கு இன்னும் ஜாஸ்தி அதிகமா விசுவாசம் வரும். நான் உங்களை பத்தி ஜாஸ்தி பேசணும் இல்லைங்களா, மழை நிக்க வச்சிருப்போம். என்னன்னு கூட கேட்டேன், ஆண்டவரே மழை மேகம் இருண்டு இருக்குது, மக்கள் வரட்டுமே. ஆண்டவர் கொடுத்துற மக்களுக்கு சோதனம். கரங்களை தட்டலாம். வந்தவர்களுக்கு நம்பிக்கை. கடவுள் பாருங்க, எசேக்கியா 2 அரசர் நூல்ல வந்து எசேக்கியா அரசன் அவன் கூட சிரியர் கூட போர் செய்யறார். நம்ம எடுத்துக்கலாம், அது கூட எடுத்துக்கலாம். 2 அரசர் 19வது அதிகாரம். கடந்த வாரம் நம்மளுடைய ராஜன் எடுத்து அந்த மெசேஜ் எடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். 2 அரசர் ஆகமும் 19 8 படிங்க. அவ்வாறு அசீரிய மன்னன் வெளியேறிவிட்டார் என்று கேட்டுப்பட்டு அங்கிருந்து கிளம்பிய, அசிரியர்னா சிரியர்னு வச்சுக்கலாம். நம்ம இப்ப இங்கிலீஷ்ல வந்து சிரியா படையணுவாங்க. கொஞ்சம் இது வரலாறு புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் வரலாறு வந்து நம்ம பைபிள் வந்து நம்ம புரிஞ்சுக்கினா தான் இந்த விஷயங்கள் நம்ம பைபிள வந்து ஆழ்ந்து போக முடியும். பிரைஸ் தி லார்ட். படிங்க. அங்கிருந்து கிளம்பிய இஸ்ராவுக்கு எதிராக போரிட்டு கொண்டிருப்பதை கண்டார். அப்பொழுது அசீரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னரான தனக்கு எதிராக படைத்தெடுத்துக் கொண்டு வருவதாக கேள்வியிட்டு எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள்,
எருசலேம் அசிரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்படாது என்று கூறும். உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ சிறிய மன்னர்கள் எல்லா நாடுகளும் செய்திருப்பதை, அவற்றை முற்றிலும் அழித்திருப்பதை நீ கேள்விப்பட்டிருக்கவில்லையா? அதாவது சிரியர் படை எல்லா நாடுகளும் தோற்கடிச்சிருக்காங்க. ஷார்ட்டா புரிஞ்சுங்க. நீ மட்டும் எப்படி வெற்றி பெற முடியும்? நீ போயிட்டு யார நம்பி இருக்கிற அப்படின்ட்டு யாரை பார்த்து கேட்கிறாரு? இஸ்ரேல் அரசனாகி எசேக்கியாவை பார்த்து சிரியர் அரசர்கள் கேட்கிறாங்க. நீங்க அப்புறமா படிச்சு தெரிஞ்சுங்க. நீங்க எல்லாம் ஏமாந்து போவாதீங்க. அது படிச்சுன்னு வரும்போது உன்னுடைய ஜனங்கள், ஒரு தளபதி அம்பிட்டு சொல்றாரு, அந்த மக்கள் சொன்னாங்க, நீங்க என்னுடைய மலத்தையும் மூத்திருத்தம் குடிச்சு வாழுங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. நீங்க என்னுடைய மலத்தையும், மலம்னா தெரியுங்களா? மலத்தையும் மூத்திருத்தையும் நீங்க நக்கி பழிச்சுங்க, உங்க ராஜாவை நம்பி ஏமாந்து போயிடாதுங்கன்றாங்க. ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? வரும் இல்லைங்க. படிச்சு பார்க்கலாம். அது ஒரு நிமிஷங்க. அப்பொழுது ஆமோட்சி மகன் எசேக்கியாவிடம் ஆலோசனை சொன்னது, இஸ்ரேல் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இது, ஜனகரப்பை பற்றி உன் வேண்டுதலை கேட்டேன். ஒரு நிமிஷங்க. இங்க படிங்க. 19 அரசர் 19 அதிகாரம் 13ல இருந்து 15 மட்டும் படிங்க. தெய்வங்களால் விடுக்க ஒரு நிமிஷமா. அதுக்கு மேல ஒரு வசனம் இருக்குது, அதை படிங்க. அதுக்கு மேல தெய்வங்களால் விடுவிக்க முடிந்ததா? அதே அங்கிருந்து 12ல படிங்க. 12வது வசனம் படிங்க. ஆரான் எதேனியர் வாழ்ந்த படிங்க. இப்ப படிங்க. ஆமாத்தின் மன்னன் எங்கே? இப்ப அவன் கேக்குறான். யாரு கேக்குறாங்க? ஆண்டவரே, நீ செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, விழிகளை துவந்து என்னை நோக்கி அருளும். கூடலின்றி என்றும் உள்ள கடவுளை வழித்து வைக்கும். கதைக்கெழுத்து சொற்களை கேட்கிறாக. ஆண்டவரே, அசிரிய மன்னர்கள் பேசினத்தாரையும் அவர்கள் நாடுகளை மழித்தது உண்மைதானா? உண்மைதான். அவர்கள் பேசினத்தாரையும் ஒரு நிமிஷமா. நான் போதும். புரிஞ்சுங்களா என்ன சொன்ன படிச்சாங்கன்ட்டு? யாருக்காவது புரிஞ்சுங்களா? புரியல இல்லைங்களா? ஒரு நிமிஷம். இது புரிஞ்சாதான் இந்த செய்தி முழுமையடையும். எசேக்கியா சிரியர் அரசர் ஒரு மடல் கொடுக்கிறார், கடிதம். பக்கத்து ஊர்ல இருக்கிற எல்லா அரசர்களும் தோத்து போயிட்டாங்க. அவங்களுடைய தெய்வங்கள் யாரையும் அவங்கள காப்பாத்தல. இப்போ உன்னுடைய தெய்வம் உன்னை காப்பாத்து போதான், நீ சரண்டர் ஆயிடு என்கிட்ட. புரியுதுங்களா இப்ப நான் சொல்றது? அப்படி சொல்லும் போது இது வேதம் உண்மையாகவே நடந்த சம்பவங்களைத்தான் இந்த பைபிள்ல வரலாற்று சுவடுகள் முழுவதும் இதை பார்த்தா நிறைய பேர் வரலாறு எழுதுறாங்க. இது முழுவதில் உண்மை ஆண்டவர் என்னென்ன பண்ணிருக்கிறாருன்றதை தான் ஆண்டவரை பத்தி இதுல முழுமையா இருக்கும். எசேக்கியா அப்படி மன்றாடி அந்த மடல், அந்த கடிதத்தை அது வாங்கி படிச்ச உடனே அந்த அரசர் என்ன பண்ணுவான்? கடிதம் எழுதி கொடுப்பான். ஒரு சுவடை ஒரு ராஜா கிட்ட படிக்கணும்னாக்கா, நீ என்கிட்ட சரண்டர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லும் போது அதை படிச்சுட்டு இவர் என்ன பண்றாரு? எசேக்கியா ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாரு, ஆண்டவரு இது பாருங்க, இந்த தெய்வங்கள்லாம் இவங்கெல்லாம் என்னென்ன தெய்வங்கள் வழிபட்டாங்கன்னு தெரியும். ஆனா நானு விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஒரே தெய்வத்தை வணங்குறேன். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. நான் படிக்கிறேமா, புரியுற மாதிரி. அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஒரு நிமிஷம். 18. அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர், ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல.
மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே, எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும் என்றார். அவங்க வணங்கின தெய்வம் எல்லாம் மரத்துல கல்லுல தெய்வ சிலைகளை வணங்கினாங்க. ஆண்டவரே, நான் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய உண்மையை தான் வணங்குறேன். அந்த மடலை எடுத்துன்னு போயிட்டு பீடத்துக்கிட்ட வச்சுட்டு மன்றாடு. பீடத்துக்கிட்ட வச்சுட்டு மன்றாடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ண, வெற்றி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருங்களா? எப்படி வெற்றி கொடுத்தாரு தெரியுங்களா? ஒரு பாட்டு போட்டு அந்த வெற்றி கொடுத்தாங்க. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க, ஒரு நிமிடம். பாருங்க, நம்ம செய்தி புரியலன்னா கேளுங்க. நம்ம பைபிள் நம்ம இங்க இருக்க நம்ம குடும்பம் தான். உங்களுக்கு அதிகாரங்கள் படிச்சு நிற்கிறது புரியலன்னா நீங்க படிச்ச இந்த இது தெரியலன்னு கேட்கலாம். அப்பதான் முழுமையா அடையும். வார்த்தைகள்னா முழுமை அடையாம போயிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்து இன்னும் ஒரு 4 மணி நேரம் செய்தியை தெரிஞ்சுக்கோ. இப்ப இயேசுவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த செய்தி முழுமை அடையும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா, ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா, அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா, அந்த ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது ஏன் இறைவா, விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது ஏன் இறைவா, மொழிகளை தாண்டி மனமுறவான மகிழ்வினில் திளைப்பதும் ஏன் இறைவா, ஏன் இறைவா, ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜோரா கரங்களை தட்டலாமா? ஆண்டவர் சொல்றாரு, எசையாவை இறைவாக்கினரை அனுப்பி எசேக்கியா மன்றாடினதை பார்த்தேன், கேட்டேன். நான் எப்படி ஜெயிக்க போறேன்? எல்லா அரசர்களையும் அவன் வென்னுட்டு கடைசியில என்கிட்ட வந்துட்டு இருக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய மக்கள் எல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம், எங்க போவோம்? அவனுக்கு அவன் என்ன சொல்றான்? உன்னுடைய மனைவி என்னுடைய சொத்து, உன்னுடைய பொருள் என்னுடைய சொத்து, உன்னுடைய வீடு, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறான். யாரு? சிரியர் படைகள் அரசன் கேட்கிறான். சனகரிப்பு அவன் பேர். அப்ப இவரு என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூட என்னை விடமாட்டான் அவன். எப்படி ஆண்டவர் என்ன தப்பிக்கிறதுன்னா, நீ கவலைப்படாது, அமைதியா இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் முடிக்கிறேன். ஆண்டவர் அவங்க 5 மன்னர்கள் சேர்ந்து 3 பேர் வராங்க. அர்பாத்தின் மன்னன், இந்த 3 அரசர்களும் மது அருந்தி பெரிய படைகள், அவங்களுடைய படைகள் பாத்தீங்கன்னாக்கா இவங்க அதாவது ரொம்ப சிறியர் படை, ரொம்ப கொஞ்சமா இருக்குது நம்ம இஸ்ரேல் மக்களுடைய. ஆனா அவன் பெரிய படையோடு நிற்கிறான். அவன் என்ன சொல்றான்? இந்த மக்கள் முழுவதையும் அடிச்சிடணும், உங்க மலைகளில் கடவுளை கும்பிடுறாங்கன்னு நினைச்சுக்கிறான். ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சோம். மலைகளில் கடவுளை கும்பிட்டாங்கோ, மலைகளை சண்டை போட்டுதான் நம்ம தோத்து போட்டோம், இவங்களை நிலத்துல கூட்டு சண்டை போட்டா நம்ம ஜெயிச்சிருந்தோம். அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, நான் மலைகளின் கடவுள் நினைச்சிருக்கிறான், நான் வானம் பூமி பாதாளம் எல்லாமே என்னதுதான். கரங்களை தட்டலாமா? அவர் மலைகளின் கடவுள் இல்ல, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர். பாதாளத்தின் திறவுகோலும் ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. பாதாளம் எல்லாமே ஆண்டவர் கையில தான் இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, அவங்க எல்லாம் குடி போதில்ல, நம்ம நாளைக்கு இந்த எசேக்கியா
இஸ்ரேல் மக்களை எல்லாத்தையும் முறியடிச்சு இந்த சமாரியா முழுவதும் நம்ம கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எண்ணம் கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய தூதர் வராரு இரவு. 1,00,000 ஒரே ஒரு தூதர் 1,80,000 பேரை சாகடிச்சிடறாரு. கரங்களை தட்டலாமா? எவ்வளவு பேரு? 1,80,000 பேர். ஒரே ஒரு தூதர். படிக்கிறீங்களா? 35வது வசனம் படிங்க. 35. அந்த இரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை கொன்றனர். எத்தனை பேருங்க? 1,80,000. ஒரு தூதரு, ஆண்டவருடைய ஒரே ஒரு தூதர், ஒரு படை இல்லைங்க, ஒரு படையே இல்லை. மார்க் 5 படிக்கிற இல்லையா, இலகியோன் நீ யாரு, எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா நான் என் பெயர் இலகியோன் என்றான். மார்க் 5 படிக்கிறேன். கெனசரே பகுதிக்கு ஆண்டவர் போகும்போது ஒரு கை காலெல்லாம் கட்டி வச்ச ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு எத்தனை பேர் பேய்ங்க அவன் உடம்புல ஏறி இருக்குதான் பாருங்க, ஆவிங்க பாருங்க, ஒரு மனிதனுடைய உடலை தேடுது. ஆவிகள் என்ன பண்ணுது? மனிதனோட உடல்ல தேடுது. ஏன் தேடுது மனிதன் உடலை? அதனுடைய தேவைகள் என்ன செய்யணும், ஏது செய்யணும்ன்ற மனிதன் உடலை வச்சு அது தன்னுடைய தந்திரங்களை செய்து கொள்கின்றது. இலகியோன் 6,000 போர் படைகள். இலகியோன்னா 6,000 பேர்கள், 6,000 பேர் கொண்ட படை வீரர்களாம். இங்க ஒரே ஒருத்தர் ஆண்டவர் சொல்றாரு, காதை வெட்டிறாரு இல்லைங்களா ஆண்டவரை பிடிக்கும் போது, நான் கூப்பிட்டா வான்படையே வரும். ஒரு படைன்னா 6,000 பேர் உதாரணம். 2 படையா 3 படையா 4 படையா வான்படையே வரும். ஆண்டவர் சொல்றாருங்க, ஏசப்பா சொல்றாரு, உன் கத்திய உரையிலை போடு, நான் கூப்பிட்டா வான்படையே வரும். ஒரே ஒரு தூதர் 1,80,000 பேரை ஒரே இரவுல முறியடிச்சுக்கிறாரு. கரங்களை தட்டாமா? இங்க ஒரு சாட்சி சொல்றேன். இங்க ஒரு சாட்சி. அதுக்கு முன்பு நான் ஒரு 20 வருடங்களுக்கு, என் பையனுக்கு இப்போ 20 வயது, பிரைஸ் தி லார்ட். என் மகனுக்கு 20 வயசு. நான் 3 அப்பப்போ ராஜன் சொல்லுவார், அப்பப்போ என்ன பார்த்தா சொல்லுவார், இப்போ தாமஸ் பிரதரு அவர் என்ன ப்ரேயர் பண்ண இது பண்ணாலும் அது வெற்றி தான் கிடைக்குது சொல்லுவார். சாட்சியாக தான் நான் வாழ்ந்தேன். பிரைஸ் தி லார்ட். 20 வருடங்களுக்கு முன்பு வாலிப வயசுல அநேக பாவங்கள் செய்தேன். நான் என் முன்னோர்களைப் போல நல்லவன் இல்லை. முன்னோர்கள் ஊழியர்களைப் போல நான் நல்லவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். எலிசா எப்படி சொல்லிக்கிறா அதே போல நானும் சொல்கிறேன், என் முன்னோர்கள் போன்று நான் நல்லவன் அல்ல, கெட்டவன் தான். அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாலிப வயசுலாம் எப்படி இருக்கும், அவங்க எல்லாமே வீட்டுக்கு ஒழுங்கு கொள்ளதான், வெளியே வேற மாதிரி கொள்ளிடும். பிரைஸ் தி லார்ட். அப்படி இருக்கும் பொழுது அநேக துன்பங்கள் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவர் என்னை தீர்க்கணும்ட்டு அதை கொடுத்தாருன்னு நினைச்சுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ இது இன்னொரு வாட்டி சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது எப்படி சாகடிச்சாரு. ஒரு மனிதனுக்கு சீட்டிங் எல்லாம் நடத்த முடியாம தோத்து போயிட்டு என்னுடைய ஓனர் கூட செத்து போயிட்டாரு. சீட்டி எல்லாம் எடுத்து செத்து போயிட்டாரு. என்ன பண்ணாரு? சீட்டி எடுத்துன்னு செத்து போயிட்டாரு. அப்போ 7,000 ரூபாய் சுதாரிக்க என்னால முடியாது. நானே ஒர்க்ஷாப்ல வேலை 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் தான் சொல்ற, வாடகை கட்டணும், வீட்டுக்கு போகணும், சாப்பாடு போகணும், சீட்டி கட்டணும். இந்த சீட்டி கட்ட முடியாம போனதுனால அங்க இருந்தவங்களுக்கு என் மேல நம்பிக்கை போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பொறுக்கி பசங்களை கூட்டுட்டு என் பையன் ஒரு 3 மாதம் 4 மாதம் குழந்தை, எனக்கு கல்யாணம் ஆகலனாக்கா அவனுக்கு நானும் கத்தி அதை குத்திட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கோபம் இருக்கு. அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் ஆடி இருந்தோம். வீட்டுக்கெல்லாம் நல்ல பிள்ளை தான். ஆனா என் உடம்புல எல்லாம் வேற வேற மார்க்கெல்லாம் இருக்குது. என் வீட்டுக்கு தெரியாது. என் தலையில எல்லாம் மார்க் இருக்கு. நல்ல பிள்ளைங்க தான். நண்பர்கள் யாருன்னா அடிச்சுட்டாக்கா ஸ்ரீராம்புரம் மசாந்தான் நைட்டு 1:30 மணிக்கு ஒருத்தனை அடிக்கிறதுக்கு சுத்திட்டு இருக்காங்க. இது உண்மை. பைபிள்ல என் நண்பர் கூட பார்ப்பாங்க. ஸ்ரீராம்புரம் மசானத்துல 1:30 மணிக்கு வச்சுட்டு அந்த ஒருத்தன் 2 பேர் வரவே இல்லை. மசாந்தத்துக்குள்ள கேட்டுக்குள்ள வரவே இல்லை. என் ஃப்ரெண்டு கார்பெண்டர் சிவா, அவன் வரமாட்டான். பாலா வரமாட்டான். மசாந்தத்துல கூப்பிடுறான். அவன் மசாந்தத்துல தான் ஒழிஞ்சின்னு போண்டான். அவன் என் மேல கை வச்சுட்டான். பிரைஸ் தி லார்ட். அவனை போட்டு தள்ளிட்டு இன்னைக்கு இவனை பணம் ஆக்கிடணும்ட்டு மசாந்துக்குள்ள போயினுங்க. இது உண்மைங்க. இப்போ யாருன்னா சண்டை போட்டாக்கா போலீஸ் தான் போன் பண்றேன், எதுவும் எடுக்க போறது. ஏன்னா ஆண்டவர் வழியை கத்து கொடுத்துக்கிறேன்.
அப்போ நான் என்ன பண்ணேன், தேடி இந்த மசாந்தில இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் அருள் பாபு வீடு இருக்குது, அந்த பக்கம் மசாந்தில. அப்பதான் அவர் எனக்கு பழக்கம், ஃப்ரெண்டா இருக்கிறார் இல்லைங்களா. அந்த பக்கம் வந்திருக்கிறான். நான் ஒண்டி என் பிள்ளான ஒருத்த பயந்துனே வரான் மசாந்தூர்ல. என்னடா மசாந்தூர்ல இட்டுன்னு வரேன், எனக்கு அவனை அடிக்கணும், அவனை கொலை பண்ணணும், என் மேல கை வச்சுட்டான். அந்த மாதிரி வெறியோட வாங்க பிரைஸ் சாட்சிங்க தானே. அந்த மாதிரிலாம் வாழ்ந்த காலம் அப்படி போயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு என் பையன் குழந்தை 4 மாசம் நைட்டு 12 மணிக்கு வந்து கதவுட்டு நின்றுட்டு காசு கொடுத்தா தான் போன்ட்டு 4 பேர் நிக்கிறாங்க. என் மனைவி கூட்டிட்டு வெளியே அனுப்பிட்டு, நீ போ, இன்னைக்கு 2 பேருக்கு கத்தியில குத்திடுறேன். என் பாட்டி பயப்படு. அவரும் அப்பதான் கல்யாணம் பண்ணி புதுசு லவ் மேரேஜ் பண்ணின்னு வந்து இருக்கிறோம். எப்பா நீ என்ன பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் பசங்களே ஒண்ணு என்னையும் யாரு பார்க்குவாங்க. எங்க அம்மாகிட்ட போலாம். நான் கதவு வேற திறந்து போட்டுக்குது. குழந்தைங்களை என் பையனை தூக்கின்னு 2 பேரும் கதவு மூட உள்ள அந்த பசங்க. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்கள், நம்ம ஜெபிச்சா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுங்க. நாம ஜெபிச்சா என்ன நடக்குது, இதை சாட்சியாவே சொல்றேன். நான் எங்க மாமியார்கிட்ட போயிட்டு 2000 ரூபாய் கொடுத்தேன். பாவம், அவங்கள வீட்டு வேலை செய்யணும், மனம் வருத்தம், கேட்டு வாங்கிட்டேன். அவங்களும் அந்த டைமுக்கு என்னப்பா பொடிக்கு பசங்க நிற்கிறான் கொடுமா அப்படின்னு கேட்டாங்க. எங்க சின்ன என் சகோதரன் அவர்கிட்ட டேரக்டா அப்பெல்லாம் ஜாஸ்தி பேசணும். தான் கல்யாணம் நினைச்சு நீ என்னன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துக்கு ஃபோன் பண்ணேன். அவர் கூப்பிட்டு 12 1 மணி 1:30 மணி இருக்கும். உங்களுக்கெல்லாம் புத்தி இல்லைலான்ட்டு 8000 ரூபாய் கொடுத்தேன். சாரி தப்பிக்கணும் வாங்கிட்டு 8000 ரூபாய். அவனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்பிட்டேன். தெரியும் இன்னும் ஒரு பேலன்ஸ் காசு, இன்னொரு சில்லற அமௌண்ட், சின்ன அமௌண்ட் கொடுக்கணுமா தெரியும். இன்னும் 2 வாரத்தை வந்துட்டாங்க. அதே போல தூங்கு நேரத்தான் வருவாங்க. நம்ம தூங்குறோம் பாருங்க, அந்த நேரத்தான் வருவாங்க. அதுக்கு முன்னதான் எங்க பிரதர் கிட்ட கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டேன். இன்னைக்கு கடவுள் இருக்கிறாருன்ட்டு நானே பிரசங்கம் பண்றேன். பிரைஸ் தி லார்ட். கரங்களை கட்டலாமா? அப்ப நான் ஆண்டவர்கிட்ட முழந்தாள் படிட்டு ஜெபித்தேன். ஆண்டவரே, இதே எனக்கு விடுதலை தாருங்க, நான் என்னை காப்பாத்துங்க. நான் எந்த இதுவும் இல்லாம இருக்கிறேன், ஃபுல்லு ஜீரோல இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை காப்பாத்துறது உங்க கையில இருக்குதுன்ட்டு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ண ஜெபிக்கிறேன். என்னையே தாழ்த்திக்கணும், இந்த மன்னிங்க, நான் எல்லாம் பாவமா சேர்ந்துருக்கிறேன், இந்த மன்னிங்க, நான் உன்னுடைய பிள்ளையா வாழ்றேன். இதெல்லாம் பிரச்சனை. இப்ப நான் கொலை பண்ணிட்டேனாக்கா, யாருன்னா குத்திட்டேன், இந்த எனக்கு ஆத்திரம் வருது, நான் வாலி வயசு வரேன், நான் ஏதாவது யாருன்னா குத்திட்டேன், என் பையன் என் பொண்டாட்டி என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களை, இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். நானும் எங்கேயோ போயிட்டு என் கூட ராஜன் தான் வராருன்னு நினைக்கிறேன் வண்டியில. அவனுடைய போட்டோ மாட்டிருக்குதா? நீங்க 4 மணி கரங்களை தட்டலாமா? அவனுடைய போட்டோ அன்னைக்கு 4 மணி 5 மணிக்கு போட்டோ பாக்குறேன். அவனுடைய எனக்கு யாரு உபத்திரம் குத்துட்டு நின்றுதானோ, ரொம்ப கோபமா பண்ணி நின்று பிரச்சனை பண்ணியிருந்தானோ, அவனுடைய போட்டோ மேல நின்று அந்த பிரகாஷ் நகர் மேல அவனுடைய போட்டோ மாட்டிருக்கு. என்ன ராஜன் சார், காலையில தான் ப்ரேயர் பண்ணேன், போயிட்டானா பாருங்க. ஆண்டவர்கிட்ட முறையிட்டால் போதும், ஆண்டவர் வேலை பண்றார். பிரியமானவர்களே, கடைசி 2 வார்த்தைகளை நாம் தியானிச்சுட்டு இயேசுவுக்கு சாட்சியா வாழலாம். நம்முடைய கடவுள், உங்களுக்கு கேள்விகள் இப்ப கேட்கின்றேன், ஞாபகம் வச்சுன்னு கமெண்ட்ல பண்ணாங்க. ஆண்டவருடைய தூதர் எத்தனை பேர் கொன்றார்? போர்ல சிரியர் படையை எத்தனை பேரை அழிச்சிட்டாருன்ட்டு கமெண்ட்ல பண்ணும். இன்னொரு கேள்வி, அது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது பைபிள் இப்போ ஸ்டார்டிங்ல நான் மெசேஜ் கொடுத்துக்கிறேன். இரண்டாவது கேள்வி, ஆண்டவரின் இறைவாக்கினரை ஈசாபேல் அழிக்க முயன்ற போது, கேள்வி கேட்டுங்க, இது நீங்க பைபிள் படிக்கணும். ஆண்டவரின் இறைவாக்கினரை ஈசாபேல் அழிக்க முயன்ற போது அவர்கள் 100 பேரை குகைக்கு 50 மறைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வந்தவர் யார்? கொஸ்டின் புரிஞ்சுங்களா? அவருடைய பெயரு, அந்த அதிகாரம் நீங்க மென்ஷன் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய பெயர், அதாவது ஆண்டவரின் இறைவாக்கினரை ஈசாபேல் அழிக்க முயன்ற போது, ஆண்டவர் இறைவாக்கினர் யாரு? நீங்களே கேட்டுங்க. ஈசாபேல் யாரை அழிக்கிறதுக்கு முயன்றாங்க?
யாரு சூறை செடி பக்கத்துல போய் பத்துக்கினாரு ஞாபகம் வச்சுங்களா? கமெண்ட்ல போடுங்க. அழிக்க முயன்றது 100 பேர் இறைவாக்கினரை 50 பேராக மறைத்து வைந்து தண்ணீரும் அப்பமும் கொடுத்து காப்பாற்றி வந்தார். அவருடைய பெயர் என்ன? அதிகாரம் வசனமோ கமெண்ட்ல டைப் பண்ணும். இது ஆன்சரு சொல்றவங்க இரண்டுக்கும் ஆன்சரு. ஒண்ணு நம்ம மெசேஜ்ல போட்டுட்டேன், கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. 3 பரிசு இருக்குது. சிறந்த பரிசு 3 பேருக்கு. முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு. அடுத்த வேலைக்கிழமை இந்த பரிசு உங்களுக்கு வழங்கப்படும். பிரைஸ் தி லார்ட்.